ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த ஜோதி குரூப்ஸ் NABL அக்ரிடேஷன் லேப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மோட்டார் செக்கர் மேக் MCM மாடல் EMC28. இதை எப்படி கேலிப்ரேட் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். வாங்க பிரீஃபா பார்க்கலாம். இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு காயில்ல லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஒரு சர்க்கியூட்ல ஓப்பன்ல இருக்கா ஷார்ட்ல இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஒரு ரோட்டர் பார்ல ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்றதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக்கை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மெஷரா சோர்ஸான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். என்னென்ன மெஷர் பண்ணலான்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ், பேட்டரி டெஸ்ட் பண்ணிக்கலாம், இண்டக்டன்ஸ், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த லோ ரெசிஸ்டன்ஸை செலக்ட் பண்றதுக்காக இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து புஷ் பட்டன், அவுட்புட்டை ரீட் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.5 டிஜிட் டிஸ்பிளே யூனிட் இருக்கு. இதுல வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து காமன் டெர்மினல்ஸ், ஒன்று வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெர்மினல், வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் டெர்மினல்ஸ். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, ஒரு மோட்டரோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, ஒரு டெர்மினல்ஸ்ல ஃபாஸ்ட் டெர்மினல்ஸை ஃபாஸ்ட்லையும், இன்னொரு காமன் டெர்மினல்ஸ்ல ஒரு மோட்டரை ஒரு பாடியில கனெக்ட் பண்ணிட்டு இன்புட் இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அதோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு மெஷர் பண்ணி காட்டும். அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் டேர்ம்ல கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் ரீட் பண்ணா நம்மளுக்கு லோ ரெசிஸ்டன்ஸை ரீட் ஆகும். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ராங்காக கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டேர்மில் தான் கனெக்ட் பண்ணணும். இங்கே செலக்ட் பண்ணுறதும் ரெசிஸ்டன்ஸில் தான் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் ரீட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு ரீட் ஆகும். ஸ்டெபிலிட்டி டைம் இல்லாமல் இதை ரீட் பண்ணக்கூடாது. சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாமல் இதை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஹேண்ட் க்ளோஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது டிசி வோல்டேஜ் 500 வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் ஆகும். அதனால சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. எப்படியெல்லாம் கேலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வைக்கணும். 25 டிகிரி ±4 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஒவ்வொரு ரேஞ்சையும் 10 ட்ரையல்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆவரேஜ் எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை கேலிப்ரேட் பண்ண போகிறோம்னா அந்த மாஸ்டர் வந்து பெட்டர் அக்யூரேசி ரிசர்வேஷனாக இருக்கணும். இதோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 200 மில்லி ஓம், 2 ஓம், 20 ஓம், 200 ஓம் வரைக்கும் இதில் பார்த்துக்கலாம். அதே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப் டு 200 மெகம் வரை பார்த்துக்கலாம், அப் டு 500 வோல்ட்டில். ஃபார் எனி டவுட்ஸ் கான்டாக்ட் 9940077044 180018 94313. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.